கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். அடுத்த வசனம், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு போதிக்கிறது பாருங்க. அதனாலதான் என்னுடைய பிள்ளைகளை இந்த வேதத்தின்படி நம்ம நடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா பாருங்களேன், ரொம்ப தெளிவா நிதானமா பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. இன்னைக்கு உலக மக்கள் என்ன சொல்லுவாங்க? யாரு முதல்ல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிள்ளைகளே, பைபிள் நமக்கு சொல்லுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த பைபிள் படிதான் நடக்கணும். அப்போ புருஷனுக்காகத்தான் ஸ்திரீ படைக்கப்பட்டாங்க. நல்ல கவனிங்க, புருஷர்களுக்காக. அப்போ இதனாலதான் புருஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மனைவி மீது அன்பு கூற வேண்டும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அந்த அன்பு தான். ஏன்னா புருஷனுக்காக தான் ஸ்திரீ படைக்கப்பட்டான், ஸ்திரீக்காக புருஷன் படைக்கப்படலை என்று அழகா வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ புருஷர்கள் அதுல ஆதிக்கம் செலுத்தாதபடி அன்பு கூற வேண்டும். நீங்க தான் தலை. எப்படி சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனைவிக்கும் அவர்கள் புருஷர்கள் தலையா இருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா புருஷர்களுக்கு அந்த பெருமை வரக்கூடாது. மனைவி மீது அன்பு கூர்ந்து சொந்த சரீரங்களாய் பாவிக்க வேண்டும் என்று அங்கே வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம வாழணும். எனக்கும் எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் நீங்கள் புருஷனுக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை என் அன்பு சகோதரிகள், ஸ்திரீகள் எல்லாரும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அதே போல கணவர்மார்கள் மனைவி மீது அன்பு கூறணும். அவங்க உங்களை நம்பிதான் வந்திருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க டாமினேட் பண்ணுவதற்கு அல்ல. அது அப்படி பைபிள் சொல்லவில்லை. இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டால் நம் குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு இருக்கும். நம்ம பிள்ளைகளும் அப்படியே நடப்பாங்க. அதனால பிள்ளைகளுக்கு முன்பாக கணவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அப்பதான் பிள்ளைகளும் அவர்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பார்கள். சந்ததியாய் வேத புஸ்தகத்தை படித்து நடக்கிறவர்களாய் மாறுவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் படித்திருக்கலாம், நீங்கள் அழகா இருக்கலாம், நீங்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஸ்திரீக்காக படைக்கப்பட்டவன் புருஷன் அல்ல, புருஷனுக்காகத்தான் ஸ்திரீ படைக்கப்பட்டாள் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. வேதம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். இந்த சட்டத்தை நாம் மாற்றும் போது பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுகிறோம், போராட்டத்தில் மாற்றிக்கொள்ளுகிறோம், தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிறோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. ஒரு பெரிய சத்தியத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இனிமே நாங்கள் அப்படி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஏன் நாங்கள் அறிவுல குறைவுள்ள உங்க சுவாமி, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்த நடத்தும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.